எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம கார்த்த வீர்யார்ஜுனரோட ஸ்லோகம் ஒன்று பார்க்கலாம். இந்த கார்த்த வீர்யார்ஜுனர் அப்படிங்கிற தெய்வம் பெருமாளோட அவதாரமாக சொல்லப்படுறது. இவருக்கு 1000 கரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் இவரை நம்ம எதுக்கு வேண்டிக்கணும் அப்படின்னாக்க, நம்மளுடைய தொலைந்த பொருள் கிடைக்கிறதுக்கு, அல்லது தொலைந்த நபர் வீடு வந்து சேர்கிறதுக்கு, நகை அடமானத்துக்கு போயிருந்தால் அது வீடு வந்து சேர்கிறதுக்கு, எந்த பொருள் நம்ம இழந்திருக்கோமோ அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு அந்த வழிபாட்டுக்குரிய அற்புதமான தெய்வம் கார்த்த வீர்யார்ஜுனர். இவருக்கு 1000 கரங்கள் இருக்கிறதுனால நினச்ச மாத்திரத்தில் அந்த பொருளை அல்லது அந்த நபரையோ நமக்கு எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவாராம். அவருக்குரிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா, கிருத வீரிய சுதோ ராஜா சஹஸ்ர புஜமண்டலக அவதாரோ ஹரே சாக்ஷாத் பாவயேத் சகலம் மம கார்த்த வீர்யார்ஜுனோ நாம ராஜ பாஹு சஹஸ்ரவான் தஸ்ய ஸ்மரண மாத்திரேன நஷ்டத்ரவ்யம் சலப்யதே. இந்த ஸ்லோகத்தை தினமும் 108 முறை, அதாவது ஒரு பெரிய பொருள் தொலைஞ்சு போச்சு அல்லது ஒரு நபர் காணும் அப்படின்னாலோ நம்பிக்கையோடு 108 முறை 48 நாள் சொன்னால் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் 108 முறை சொல்ல முடியலன்னா கூட ஒரு 21 முறை அல்லது 9 முறை தினசரி 48 நாள் பாராயணம் பண்ணும்போது அடகுக்கு போன நகை வீடு வந்து சேரும், தொலைந்த பொருள் உடனடியாக கிடைக்கும், இழந்த பதவி அல்லது நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய கைக்கு அழகாக வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணணும். காலை அல்லது மாலை வேளையில் 108 முறை படித்தா ரொம்ப நல்லது. முடியலன்னா மினிமம், அதாவது குறைந்தபட்சம் 9 முறையாவது இந்த ஸ்லோகத்தை படிக்கணும். முக்கியமாக நம்மக்கிட்ட வேலை செய்கிறவா நமக்கு நல்லபடியாக அமையணும். அதாவது நமக்கு உதவியாளர்கள் நல்லபடியாக அமையிறதுங்கிறதும் ஒரு பெரிய கொடுப்பினை. இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உதவியாளர்கள் ரொம்ப அற்புதமான மனிதர்களாக நமக்கு கிடைப்பா. ஒரு முதலீடு போட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் அல்லது ஒரு சிறிய அளவில் ஒரு தொழில் பண்ணுறோம். அதுவுமே இல்லாமல் வீட்டு வேலைகளுக்கு, அன்றாட வேலைகளுக்கு நம்ம ஆள் வச்சுக்கிறோம் இல்லையா, மெய்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு அமையிறது கூட ஒரு கொடுப்பினை தான். அது மாதிரி நமக்கு கீழே அசிஸ்டண்ட், உதவியாளராக அமையக்கூடிய அந்த மனிதர்கள் நமக்கு ரொம்ப நல்ல மனிதர்களாக அமைவா. எப்போன்னு கேட்டால் இந்த கார்த்த வீர்யார்ஜுனரோட வழிபாட்டு முறையை நம்ம பின்பற்றிட்டு வரும்போது, தினசரி இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினா நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் சகாயம் பண்ணுறவாளாக தான் இருப்பாள். யாரோடையுமே நமக்கு விரோதம் அப்படிங்கிறத ஏற்படாது. அற்புதமான மந்திரம் இது. இதை நீங்கள் பிரயோகப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ததாஸ்து.